வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2வது ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கு. அதாவது 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு சீட்டு வேக்கன்சி காமிக்குது. பட் ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா எம்பிபிஎஸ் சீட்டு வந்துருந்துச்சு 7.5ல, பிடிஎஸ் சீட்டு வந்துருந்துச்சு. அது எதுக்காக நமக்கு காமிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதே போல ஜென்ரல்லையும் நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன மேட்டர்னா, நமக்கு அந்த வேக்கன்சி நேற்றைக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி நேற்று சாய்ஸ் புல்லிங் பண்ணையில் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த 7.5 ரிசர்வேஷன் முழுவதும் இலவசமாக பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு இடங்கள் தான் இந்த இடங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல நமக்கு 3 சீட்டு வந்துருந்துச்சு. அதாவது சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் திருச்சியில் இருக்கக்கூடியதில் ஒரு சீட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் 2 சீட்டும், அதாவது 3 சீட்டு 7.5 ரிசர்வேஷனில் வந்திருந்தது. இது எதுக்கு சார் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் சாய்ஸ் புல்லிங் பண்ணையில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டே காமிக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் காமிக்கலைன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டானாவே 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலுமே அங்கே அதுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டிக்கு 1%. அதில் உங்களுக்கு இந்த 3 சீட்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்தாங்க, எந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல. இங்கே பாருங்களேன், வெறும் 3 சீட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே பிரச்சனை. சில கம்யூனிட்டிக்கு காமிக்கல, சில கம்யூனிட்டிக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறது இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸு. அதனால பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டியில உள்ள சீட்டு காமிக்கலன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல உங்க கம்யூனிட்டியில உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில காமிக்கலன்னா உங்க கம்யூனிட்டியில சீட்டு இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் காமிக்கல. இது நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல நான் ஒருத்தவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேன், பிடிஎஸ்லயுமே அவங்களுக்கு சுத்தமாவே காமிக்கல. ஸோ அப்போ அந்த பிடிஎஸ் சீட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 7.5 ரிசர்வேஷன்ல 3 சீட் இருக்கு. அப்போ இந்த இலவச 3 சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஏன் மற்ற காமிக்கலைன்னா அங்கேயுமே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுது, அதனால காமிக்கல. அதே போல பிடிஎஸ்ல எஸ்எஃப் காலேஜில் ஒரு 16 சீட் இருக்கு. இந்த 16 சீட்டு இருக்கு. ஆனா ஒரு காலேஜ்லயும் 1 சீட்டு, அதுக்கப்புறம் 3 சீட்டு, இப்படிதான் இருக்கு. 2 சீட்டு இப்படி இருக்கிறனால எந்த கம்யூனிட்டிக்கு அதை கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்கலப்பா. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்தாங்கன்னு நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு சாய்ஸ் புல்லிங் பண்றதுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்ம கம்யூனிட்டியில இருக்கா இல்ல ஓசிலையாவது இருக்கான்னு பார்க்கலாம். பட் ஆனா அதை காமிக்கல. பொதுவா நமக்கு சீட்டு கொடுத்தனால இதுதான் இங்க பிரச்சனையா இப்ப மாறி இருக்கு. ஸோ அதனால 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2ல சாய்ஸ் புல்லிங் பண்ணையில உங்களுக்கு காமிக்கலன்னா உங்களுடைய கம்யூனிட்டியில சீட்டு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல சேம் டைம் நமக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் பாத்தீங்கன்னா நேற்று வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. அந்த வேக்கன்சிலையுமே இந்த கவர்மெண்ட் காலேஜில் பாத்தீங்கன்னா நேற்று நமக்கு வந்திருக்கக்கூடிய வேக்கன்சியில் எம்எம்சியில் 76 சீட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிறைய காலேஜில் ஒரு சீட்டு தான் இருக்கு. 1 சீட்டு 2 சீட்லாம். இப்போ 29 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட நமக்கு 162 சீட் இருக்கு. இப்போ இந்த 162 சீட்டுமே எந்தெந்த கம்யூனிட்டியில நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு கொடுக்கல. இப்போ எந்தெந்த கம்யூனிட்டியில இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால ஒரு சில கம்யூனிட்டியில காமிக்கலாம், ஒரு சில கம்யூனிட்டியில காமிக்காம கூட இருக்கலாம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிசர்வேஷன் இங்க ஃபாலோ பண்ணப்படுது. ஓசி, பிசி, பிசிஎம் கவர்மெண்ட் கோட்டானாவே ரிசர்வேஷன் அடிப்படையில தான் சீட்டு. இந்த 162 சீட்டும் உங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கா இல்ல ஓசியில இருக்கா இல்லையாங்கிறது அது நமக்கு பெருமளவுல ஓசியில இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில கம்யூனிட்டியில காமிக்கலாம், ஒரு சில கம்யூனிட்டியில காமிக்காம போகுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, ரைட். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேக்க நகரில் 2 சீட்டு. அது எந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான், அதுவுமே எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பார்க்குறோம் நம்ம இப்போ எஸ்எஃப் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால மட்டுமே எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 நமக்கு எஸ்எஃப் காலேஜில் 249 சீட் இருக்கு. அதுக்குமே அவங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க கவர்மெண்ட் கோட்டால. அதுக்கும் நமக்கு தெரியல. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியில் சீட் இருக்குன்னு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 22 எஸ்எஃப் காலேஜில் 178 சீட்டும் இது எல்லாருக்குமே காமிக்கும். எம்கியூங்கிறது மார்க்கை வச்சு தான் சீட்டு, கம்யூனிட்டியை வச்சு சீட்டு கிடையாது மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதே போல கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 27 சீட்டு, மலையாள மைனாரிட்டிக்கு 7 சீட்டு, அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டிக்கு 7, அதில் 72 சீட்டு 22 காலேஜில், என்ஆர்ஐயில் 333 சீட்டு,
அப்புறம் வந்து இது முன்னாடி உள்ளது தான். மொத்தமாவே 866 சீட் அப்படியே கண்டினியூ ஆகுது. எதுல? இந்த பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய 22 காலேஜ்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 866 சீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது கவர்மெண்ட் கோட்டானா அங்க உள்ள ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்குன்னு எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறத அவங்க கொடுக்காதனால மாணவர்களுக்கு சில பேருக்கு கொஸ்டின் வரும். நமக்கு காமிக்கலையே, சீட் இருக்கு பட் ஆனா நமக்கு காமிக்கலையேங்கிற ஒரு குழப்பங்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே போல எம்பிபிஎஸ் பிரைவேட்ல வந்து 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில டோட்டலா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 114 சீட் இருக்கு. இந்த 114 சீட்டு வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது அவங்க என்ன நமக்கு கொடுக்கல. பட் ஆனால் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இதை பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக 30,000 பே பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எம்கியூவில் வந்து இந்த 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் 86 சீட் இருக்கு. அப்புறம் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 3 சீட்டும், அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டியில் 44 சீட்டும், என்ஆர்ஐயில் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 73 சீட்டும், மொத்தமாக டோட்டலாக 320 சீட் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால மார்க்கை வச்சு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. அங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் கோட்டானா கண்டிப்பா அங்க வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் சீட்டு. உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் சீட்டு. ஓகே, இப்போ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிஎஸ் பாக்குறோம். பிடிஎஸ்ல டோட்டலா 73 சீட்டு. இது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட் கோட்டால பிடிஎஸ்ல இருக்குங்கிறத அவங்க சொல்லலைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ண வந்தேன். அதே போல பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பிரைவேட் காலேஜ், எஸ்எஃப் காலேஜில் 635 சீட் இருக்கு. பெருமளவில் எல்லாத்துக்குமே சீட் வந்து பிடிஎஸ் சீட் இருக்கும். பிடிஎஸ்ல சாய்ஸ் பிள்ளைங்க வந்து நீங்கள் நிறையா வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலனா கூட ஒரு பிடிஎஸ் ஆகும் சீட்டு நமக்கு கிடைக்கணுங்கிறது அந்த மாதிரி ஆசையில் இருந்தீங்கன்னா வைக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 சீட்டும் பிடிஎஸ்க்கு 20 காலேஜில், கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு 13 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டிக்கு 31 சீட்டு, டோட்டலாக வந்து 954 சீட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்சியில் வந்து ஒரு 4 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி நெட்வொர்க்கில் இருக்குது. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேக்கன்சியோடைய முழு விவரம். அதே போல மாணவர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது விர்ச்சுவல் வேக்கன்சி அங்கே காமிக்குது. இந்த மாணவன் இங்க காமிக்கக்கூடிய சீட்டு இந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் விர்ச்சுவல் வேக்கன்சியை பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா இப்போ இந்த விர்ச்சுவல் வேக்கன்சிங்கிறது யாரு? சீட்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வேற காலேஜ் மாறணும்னு சொல்றவங்க தான் இவங்க. அப்ப மாறணுங்கிறவங்க கண்டிப்பா மாறிடுவாங்க. அதனால இந்த வேக்கன்சி வந்து இவங்களுக்குள்ளேயே தான் போட்டி. காலேஜ் 1ஆவது ரவுண்ட்ல ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்களுக்குள்ள தான் போட்டி நடக்கும். புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க வந்து இந்த சீட்டை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய லெவல்ல கேள்விக்குறி தான். அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள்லாம் இல்லை. 1ஆவது ரவுண்ட்ல கிடைச்சவங்களே மாறிக்கிடுவாங்க. இங்க இருந்து அங்க மாறுவாங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இருந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், அவங்க எங்க மாறணுமோ மாறக்கூடிய சாய்ஸை மட்டும் போடுவாங்க. ஆனா இதுல எது அவங்களுக்கு மாறி அலாட் ஆகுதோ, அதாவது 1ஆவது ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, இப்ப 2ஆவது ரவுண்ட்ல வேற காலேஜ் மாறுறேன்னு எது கொடுத்து கிடைக்குதோ அங்கதான் போய் சேரணும். ஆல்ரெடி 1ஆவது ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் அவங்க போக முடியாதுங்கிறத இங்க மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வேக்கன்சியுமே விர்ச்சுவல் வேக்கன்சியை நேற்று நம்ம பார்த்தோம். நிறைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியா நமக்கு வந்திருந்ததுங்கிறது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிடிஎஸ் சீட்டு உட்பட நமக்கு வந்திருந்தது. அதே போல மாணவர்கள் எல்லாருமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ பாருங்களேன், இதை வந்து நீங்க எல்லாருமே அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம என்னென்ன காலேஜ்லாம் வச்சோம், எதெல்லாம் வச்சோம், கவர்மெண்ட் கோட்டால எம்பிபிஎஸ் எல்லாம் எதெல்லாம் வச்சோங்கிறத ஒரு வாட்டி நம்ம பார்வைக்கு வச்சுக்கிட்டோம்னா, இதை சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க மாணவர்களே, 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதியும், அன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் 24ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை அப்பயே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். செப்டம்பர் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள. 1ஆவது ரவுண்ட்ல ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் சார், நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு 18,000 பே பண்ணியிருந்தேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால வந்து எம்பிபிஎஸ் சீட்டு பிரைவேட் காலேஜ் எஸ்எஃப் காலேஜ்லலாம் 4.5 லட்சம் அதை பே பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட்லாம் நீங்க பே பண்ணியிருப்பீங்கல்ல, ஆல்ரெடி 1ஆவது ரவுண்ட்ல பே பண்ணவங்க மறுபடியும் பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண தேவையில்ல. புதுசா ஃப்ரெஷ்ஷா சீட்டு கிடைக்கிறவங்க பேமெண்ட் பண்ணி தான் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து மாணவர்கள் கொஞ்சம் தெளிவா பொறுமையா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை டிடிஜிஎஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ, பை.